கே ராஜன் அவர்கள் வந்து நம்ம அடையாறு ஆற்றில் குதித்து தன்னை மாண்டு கொண்டார். ஒரு மனிதர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கன்னா ஏதாவது உங்களுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர், எப்பயுமே நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவர், அவரோட இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் தன்னம்பிக்கையின் சிகரம், மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர். சினிமாவில் படம் எடுத்தால் அந்த படத்திற்கான ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த படத்தில் நடித்தவர்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ரங்கநாதனை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுவாங்க. எதுக்கு இவர்கிட்ட வாயை கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்கணும் அப்படின்றப்ப சம்மந்தப்பட்ட யூடியூப்ல யாருன்னா இன்டர்வியூ கேட்டாங்கன்னா அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூவில் சில பணங்கள் சில பேர் கொடுப்பாங்க. அந்த பணத்தை சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் உங்களுடைய சம்பளத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், ப்ரொடியூசரை வாழ வைங்கன்னு நேரடியாக சொல்ற ரஜினிகாந்த் முதல் கொண்டு குரல் கொடுத்தவர். புதுவழியில் நிறைய பேர் சொல்ற மாதிரி 20 கோடி கொடுத்துருக்காரு, 20 கோடி பணம் இருக்கா? வேறு யாருன்னா பெரிய ஃபினான்ஷியர்ட்ட வாங்கி கம்மி விலையில வாங்கி கம்மி வட்டிக்கு வாங்கி இவர் சினிமாவுக்கு அதிகமாக கொடுக்கறது வாய்ப்பு கூட இருக்கலாம். அந்த படம் கொடுத்தவன் அவனும் செத்ததா நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு கடன் வாங்கினவன் தான் வந்து கடன் வந்து வாங்கிட்டோமே அவன் ப்ரெஷர் ஓவராக தாங்க முடியல, ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்துறேன்னு சொல்கிறானே. கண்டிப்பாக ராஜன் சார் யார்ட்டையும் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 விஷயமா தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அவங்க மகள், அவங்களோட கடைசி பையன் வந்து சுரேஷ், இவங்க 2 பேரும் பேசும்போது கூட மீடியாவை அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது கூட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீண்ட நாளுக்கு முன்பே வந்து புகார் கொடுத்துருக்காராம். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் அங்கே என்ன தூங்கின்னு இருந்தாங்களா? தயாரிப்பாளர் சங்கம் யாருக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நிவாரணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் ஒரு அஞ்சலி செலுத்துவாங்க. அவர் இறந்ததை பற்றி ஒருத்தர் கூட பேசல. மேடையில் வந்து விஜயை வந்து பாராட்டி பேச முதல்வரானதுக்கு வாழ்த்தி பேசினார் வழியே. இதில் வந்து இவங்க வந்து இந்த அர்ச்சனா கல்பாத்தி வந்து ஒரு துணைத் தலைவராக இருந்திருக்கிறதா. நீங்கள் வந்து உயிரோடு இருக்கிற வரையும் உங்களை வந்து வாழ்த்துற அந்த உலகம், நீங்கள் இறந்த பிறகு உங்களை ஏன் வாழ்த்த மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு தேவையில்லை. சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு துக்கமான சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தினங்களுக்கு முன்பு சென்னை செங்கல்பட்டு மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவரும் தயாரிப்பாளரும் மூத்த தயாரிப்பாளரும் நடிகருமான திரு கே ராஜன் அவர்கள் வந்து நம்ம அடையாறு ஆற்றில் குதித்து தன்னை மாண்டு கொண்டார். இது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். தற்கொலை என்பது எப்பயுமே வந்து ஒரு விமோசனம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறது எனக்குமே வந்து ஏற்புடையதல்ல. பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மிக வருத்தமான ஒரு செய்தி தான். சரி, இது சம்பந்தமாக அவர் ஏன் ஒரு மனிதர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறாங்கன்னா ஏதாவது பின்னால் பல விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திரு கே ராஜன் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பழகக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் நம்ம அரசியல் விமர்சகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான திரு வெங்கடேஷ் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர், எப்பயுமே நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவர் அவரோட. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அரசியல் ரீதியாகவும் அவர்கிட்ட பேசுவீங்க, எல்லாமே உண்டு. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? முதல்ல கே ராஜன் சாருக்கு அவருடைய ஆன்மா இறைவனுடைய நிழலாட இறைவனை நம்ம பார்த்திக்கிறோம். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் நண்பர்களுக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம். எனக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான் அன்றைக்கி நான் பார்த்தது. தன்னம்பிக்கையின் சிகரம், மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர். சினிமாவில் யாருமே பேச தயங்குகிற விஷயத்தை பொதுவெளியில் பேசுகிற வல்லவர். அதாவது ஒரு படம் எடுத்தால் அந்த படத்திற்கான ஆடியோ ஃபங்க்ஷனில் அந்த படத்தில் நடித்தவர்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக வரணும் அப்படின்றத ஆணித்தரமாக முதல் வந்து பொது மேடையில் வெளிப்படுத்தியவர்.
பயில்வான் ரங்கநாதனை பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுவாங்க, எதுக்கு இவர்கிட்ட வாயை கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்கணும் அப்படின்றக்கப்ப அந்த பயில்வான் ரங்கநாதையே சரிக்கு சமமாக வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேடைகள் 2 பேருக்கு ஒரு சர்ச்சையான பேச்சு இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். எதுக்கு நான் இவ்வளோ இது சொல்கிறேன்னா, அவரை பற்றி இப்போ நான் சொன்னதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவர்களோ திரையுலகத்து சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு தெரியும். ஆனால் திரையுலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஆரம்ப கால பணிகளோ ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார வம்சாவளி கிடையாது. அவர் வந்து தந்தையை சிறு வயதிலே இழந்து தாயார் மூலம் வந்து வளர்க்கப்பட்டவர். ஒரு மாடு வைத்து அந்த மாடில் வரக்கூடிய பாலை வந்து கறந்து வீடாக விற்று அவங்களுடைய அம்மா அவங்கள வளர்த்தாங்க. கல்வி கண் திறந்த காமராஜ் அவர்களுடைய மதிய உணவு திட்டத்தின் சாப்பிட்டு அவர் வந்து வளர்ந்து சிறுவாக கொஞ்சமாக வளர்ந்து அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்து வளர்ந்தாரோ அங்கேயே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். அவர் வந்து ஒரு பேசிக்காக அவர் ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆசிரியராக பணியாற்றிருந்தாலும் அவருடைய எழுத்தும் அவருடைய பேச்சு திறமையும் மிக சரியாக இருக்கிறப்ப திரையுலகத்தில் சின்ன வேடங்கள் போன்ற எழுதுகிறப்ப அசோசியேட்டாக சில படங்களுக்கு கேட்குறாங்க, அவர் எழுத்து நல்லா இருக்குனால சேர்த்துக்கிறாங்க. அப்படியே திரையுலகத்தில் படிப்படியாக வந்து சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி ஃபினான்ஷியர் ஆகி இப்படி பல பரிமாணங்கள் அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு செய்தினா, இப்போ லேட்டஸ்ட்டாக மூக்குத்தி அம்மன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை எடுத்தவர் வந்து ஆர்ஜே பாலாஜின்னு இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க டேரக்டர்னு. ஆர்ஜே பாலாஜி டேரக்டர் கிடையாது, அவருடைய மகன் தான் டேரக்டர். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. பிரபு தான், கேஆர் பிரபு வந்து ராஜனுடைய மகன் தான், கேஆர் பிரபு அவர் தான் அந்த படத்தோடைய டைரக்டர். அதை கூட அவர் எஸ்டாப்ளிஷாக எங்கேயும் சொன்னதில்லை. இப்படி வந்து அரசியலிலும் காமராஜருடைய ஈர்ப்புப்பால் சேர்ந்துட்டு அரசியலிலும் 2 முறை போட்டியிட்டு தோல்வி விட்டுறாரு. இப்படி எல்லா சைடும் தன்னுடைய முத்திரைகளை அவர் பதித்திருக்கிறார், மாற்றில்லை. சினிமாவை வந்து எடுக்கும் பொழுது சினிமா சம்மந்தப்பட்ட இன்டர்வியூஸோ சினிமா சம்மந்தப்பட்ட யூடியூப்பில் யாருன்னா இன்டர்வியூ கேட்டாங்கன்னா அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு அந்த இன்டர்வியூவில் சில பணங்கள் சில பேர் கொடுப்பாங்க. அந்த பணத்தை அவர் தன்னுடைய சொந்த செலவுக்கு செலவு பண்ணதே இல்லை. ஏழை எளிய மாணவர்கள் படிப்புக்காக கொடுத்துருவார். அந்தளவு ஒரு கொடையாளி. என்னுடைய பணம் எனக்கு போதும், நான் ஆடியோ லான்ச்சில் கூட காசு கொடுப்பாங்க, அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவார். எங்கேயுமே இல்லை. அது மாதிரி சின்ன மேடை பெரிய மேடைன்னு எந்த மேடையும் அவர் பார்த்ததில்லை. நீங்கள் அவர் கௌரவமாக கொண்டு போய் அழைத்து பேர் போட்டு கூப்பிட்டிங்கன்னா எந்த மேடையாக இருந்தாலும் வந்து பேசிட்டு போயிடுவார். அவருக்கு கார் அனுப்பு, அவர் பின்னாடி 2 பாடி கார்டு அனுப்பு, அவருக்கு இதை கூட, அதெல்லாம் எதுவுமே கேட்காம எந்த விஷயமே பண்ண மாட்டார். சொந்த படங்கள் நிறையா எடுத்தார். ஸ்ரீகாந்த் தேவா அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதெல்லாம் திரையுலகம் சம்மந்தப்பட்டது. இப்போ அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து நாங்கள் எல்லா மேடைகளில் நிறைய மேடைகள் நானும் அவரும் பகிர்ந்துருக்கோம். அவருடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் நாங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கோம். ஆம் ஆத்மியினுடைய தலைவர் வசீகரன் சார் பிறந்தநாளுக்கு அவரும் வந்திருக்கார், நானும் போயிருக்கோம். அதுமாதிரி நிறைய நாங்கள் பர்சனலாக பேசுவோம் வருவோம். ஆனால் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு முடிவை ராஜன் சார் எடுப்பார்னு யாருக்கும் ஒரு சின்ன டவுட் கூட வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரை விட போல்டான பர்சன் அவர். நானே ரொம்ப போல்டாக பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன விட போல்டாக பேசுவார். அவர் வந்து இந்த அழுந்துக்குன்னு பம்பிக்குன்னு காதுகிட்டு அதெல்லாம் பேசி பார்த்ததே கிடையாது. எது வந்தாலும் டேர் அடிப்பார். நீ பண்ணது தப்பியா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நீ பண்ணது தப்பியா அப்படின்னு. நீ பண்ணது தப்பியான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் உங்களுடைய சம்பளத்தை குறைத்து கொள்ளுங்கள், ப்ரொடியூசரை வாழ வைங்கன்னு நேரடியாக சொல்கிறார். ரஜினிகாந்த் கொண்டு குரல் கொடுத்தவர். யாருக்கும் பயந்து நான் பார்த்ததில்லை. யாராக இருந்தாலும் டேரை அடிப்பார். ஐஸ்ரீ கணேஷுக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரர். அவங்களுடைய ஒரே கேஸ்டை சேர்ந்தவர், மிக நெருங்கிய சொந்தக்காரர் ஐஸ்வரி கணேஷ் தான். அவர் ரொம்ப நாளாக வந்து அவர் ப்ரொமோஷனுக்காக பாடுறாரு. 2 பேரும் வந்து ஃபேமிலி வைஸு, பொலிட்டிக்கல் வைஸு, சினிமா வைஸு மிகப்பெரிய ஒரு இணக்கமான ஒரு போக்கை இன்னைக்கு நகர்றவங்க. அதை வச்சு தான் அவருக்கு படமே கொடுத்தாங்க மூக்குத்தி அம்மன். இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. இது வந்து அவருடைய பார்ட் ஆஃப் த லைஃப் சொல்கிறேன். என்ன நடந்தது அப்படின்னு வரணும்ல. இப்போ நித்யஸ்ரீ உடைய ஹஸ்பண்ட் மகாதேவன் இறந்ததும் இதே மாதிரி தான் அடையார் ஆற்றுல நின்று தான் இறந்தாங்க. இனிமேல் அடையார் ஆட்டுக்கிட்ட அந்த பிரிட்ஜுக்கிட்ட வேலி தான் போடணும் போல இருக்குது. இனிமேல் அது சேஃபாக தான் வச்சுக்கணும் கவர்மெண்ட், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த டைம் கிடக்கிறப்ப டக்குன்னு ஒரு நெகட்டிவ் தோணுச்சுன்னா போய் குதிச்சிடுறாங்க அப்படின்ற தான். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஃபினான்ஸ் பண்ணுவார். அது சின்ன படங்களுக்கு சின்ன வகையில் ஃபினான்ஸ் பண்ணுவார். அது எனக்கு தெரியும். அவர் வந்து சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்க தலைவர் மட்டும் இல்லாமல் சிறு படங்களுக்கு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து அது ரிலீஸ் அப்போ வாங்கிட்டு தான் இருந்தார். அதில் மாற்று இல்லை. ஆனால் வந்து இப்போ பொதுவழியில் நிறைய பேர் சொல்கிற மாதிரி 20 கோடி கொடுத்துருக்காரு, 20 கோடி பணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு அது வந்து உண்மையானு தெரில. ஏன்னா 20 கோடி ரூபா பணம் இருக்கவங்க வந்து இன்றைக்கு வந்து தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 எனக்கு தெரிஞ்சு அந்த 20 கோடி படத்தில் மேபி ஒரு குறிப்பிட்ட பணம் அவருக்கு சொந்தமாக இருக்கலாம். 2 அவர் வந்து 50 கோடி 60 கோடி 70 கோடி 80 கோடி 90 கோடி 100 கோடி 150 கோடி 100 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 கோடி
இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த பணம் வந்து வேறு யாருன்னா பெரிய ஃபினான்ஷியர்கிட்ட வாங்கி கம்மி விலையில் வாங்கி கம்மி வட்டிக்கு வாங்கி இவர் சினிமாவுக்கு அதிகமாக கொடுக்குறது வாய்ப்பு கூட இருக்கலாம். அந்த பெரிய தொகையை கொடுத்த அந்த ஃபினான்ஷியர் பெரிய அழுத்தத்தை இவர் கொடுத்துருக்கலாம். எல்லாம் லாம் தான் சொல்கிறேன் நான், இதுதான் நடந்ததுன்னு சொல்ல இருக்கலாம். ஏன்னா மனோதத்துவ ரீதியாக நம்மளும் நிறைய பேருக்கு சூசைட் அட்டன் பண்ணுறவங்களும் நம்ம போய் பேசி அந்த அட்டம் வந்து காப்பாற்றிட்டு வந்திருக்கோம். மனோதத்துவ ரீதியாக கடன் கொடுத்தவன் எவனும் செத்ததை நான் கேள்விப்பட்டதில்லை வரையும். கடன் வாங்கினவன் தான் வந்து கடன் வந்து வாங்கிட்டோமே அவன் ப்ரெஷர் ஓவராக தாங்க முடியல, ஃபேமிலியை வந்து அசிங்கப்படுத்துறோன்னு சொல்கிறானே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றானே, கோர்ட்டுக்கு போகிறான்றானே, அந்த பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றானே, இந்த பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றானே, இந்த மன உளைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கும் தான். இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். இடையில் வந்து ஒரு வருடமாக அவர் ஃபேமிலியை பிரிந்து வந்து அவருக்கு வந்து 3 மகன்கள், ஒரு மகள் அவங்களுக்கு. அம்மா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஒரு வருடமாக நுங்கம்பாக்கத்தில் இருக்க பாம்க்ரோ ஹோட்டல்லாம் அவர் தங்கியிருந்தார். அதெல்லாம் எனக்கு தெரியும். நானும் சுபாஷ்லாம் போய் பார்த்துருக்கோம். அங்கே தான் தங்கியிருந்தார். அவரும் அவர் டிரைவர் மட்டும் தான் தங்கியிருந்தார். அப்போ ஒரு தன்னம்பிக்கையாக பெரிய பெரிய நடிகர்களும் பெரிய பெரிய விநியோகஸ்தர்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. பொலிட்டிக்கல் ரீதியாகவும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயெல்லாம் மிகப்பெரிய லெவலில் அவர் எதிர்த்துட்டு வந்தார். யார் போய் போனாலும் அவர் மனதில் பட்டதை சொல்லுகிற வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் பெரிய லெவல் பணத்தை அவருக்கு எந்த ஃபினான்ஷியர் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபினான்ஷியர் எந்த அளவு ப்ரெஷர் இவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இன்றைக்கு விசாரணையில் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு செய்தி. கண்டிப்பாக ராஜன் சார் யார்கிட்டையும் கடை வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 விஷயமாக தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து யாருக்குன்னா இவர் வாங்கி கொடுத்த கடனில் அவர் ஜாமீன் போட்டிருக்கலாம். யாருக்குன்னா ஒரு பெரிய தொகையை வாங்கி கொடுத்து, சார் நான் கேரண்டி சார் நீங்கள் போடுப்பா கேரண்டி கையெழுத்து போட்டு அவன் திருப்பி தராதுப்ப அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டதுனால இவர் மேலே வழக்கு போடுவேன், இவனை வந்து ப்ரெஷர் பண்ணுவேன்னு அந்த பெரிய ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்கலாம்னு சொல்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா 20 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பணம்லாம் அவர்கிட்ட கிடையாது, எனக்கு தெரியும். அது சும்மா அது வந்து எல்லாரும் சும்மா அப்படி போட்டு விட்றாங்க, அவ்வளோ இருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. குறிப்பிட்ட லெவலில் சில கோடிகள் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ஃபினான்ஷியரோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனமோ அவருக்கு வந்து நேரடியாக இவர் பணம் வாங்கி அது மேலே வட்டி வச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற யாருக்குன்னா பணம் வாங்கி கொடுத்து அதுக்கு ஜாமீன் இவர் போட்டு அந்த பணம் வாங்கி கொடுத்தவர் அந்த பணத்தை கட்ட தவறுனதுனால நீங்கள் ஜாமீன் போட்டதுனால அந்த பணத்துக்கு பதில் சொல்லுன்ற ப்ரெஷரை கொடுத்துருக்கலாம். இந்த 2 லாமில் எதுனா அவன் நடந்தால் தான் தற்கொலைக்கு போவாங்க. நான் பணம் கொடுத்துருக்கேன், அவன் பணம் திருப்பி தர மாட்டேன்றான், அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்றது என்னால் அது வந்து உடன்படிக்கை கிடையாது எனக்கு. சரி, அவங்க மகள் அவங்களோட கடைசி பையன் வந்து சுரேஷ், இவங்க 2 பேரும் பேசும்போது கூட மீடியாவை அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது கூட எல்லாரும் தவறான செய்திகளை வந்து ஊடகத்தில் சொல்கிறாங்க. இவர் யார்கிட்டையுமே கடன் வாங்கலை, இவர் கடன் கொடுக்க வேண்டியதில்லை, இவருக்கு தான் 20 கோடி ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய பேர் அவுட்ஸ்டாண்டிங் வெளியில் நிற்குது, அதுக்கான கணக்கெலாம் இருக்குது, அவரே எழுதி வச்சுருக்காரு, அதையும் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். பட் இதில் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இவருக்கு வசூலாக வேண்டிய கடனையும் பற்றி தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீண்ட நாளுக்கு முன்பே வந்து புகார் கொடுத்துருக்காராம். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் அங்கே என்ன தூங்கின்னு இருந்தாங்களா? ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? மற்றதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் இப்படி ஒரு முக்கியமான ஆளுக்கு இன்னைக்கு ஒரு உயிரே மாண்டுட்டு போயிடுச்சு சார். அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் தள்ளி இருக்கிறத பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, தயாரிப்பாளர் சங்கம் யாருக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நிவாரணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு ஒன்று சொல்லுங்க. நீங்கள் விஷாலுக்கு கடன் கொடுத்தவன் இன்றைக்கி வரையும் வந்து லைக்காக அவங்களுக்கு போதா? போயிட்டுருக்கா இல்லையா? சொத்து கணக்கு பிரிக்குன்றான், போய் ஸ்டே வாங்குறாரு, மறுபடியும் என்னால் இவ்வளோ கோடி கட்ட முடியான்றது ஸ்டே வாங்குறாங்க. இன்றைக்கி லிங்குசாமியோடைய திருப்பதி பிரதேசக்கான பஞ்சாயத்து இன்றைக்கி வரையும் தயாரிப்பு சங்கத்தில் போயிட்டுருக்கா. சுபாஷ் அவர்களுக்கு விரலை இட்டு சொல்லணும்னா அவ்வளோ பிரச்சனை தயாரிப்பாளர் சங்கத்திற்கு. யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்காங்களா? தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் கௌரவ போஸ்டாக பெரும் பணத்தை செலவழித்து அந்த தேர்தல் வென்றெடுத்து கௌரவமாக கருதுகிறாங்க. நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தமிழ் குமரனா லைக்கால இருந்தார், அவர் தான் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர். 5 ஸ்டார் கதிரேசன் ஒரு பொறுப்பில் இருக்கார். இன்னும் 2-3 பேர்லாம் அந்த பொறுப்பில் நாங்கள் வந்து ஜெயிச்சு வந்திருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை டெவலப் பண்ணணுன்னு அங்கே வந்த மாதிரி எனக்கு தெரியல. தன்னை அந்த இடத்தை தக்க வச்சு அது ஒரு அதிகாரமிக்க ஒரு செக்டராக, ஒரு பவர் செக்டராக அதுக்குள்ளே போய் அமரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. தவிர என்றைக்கு விஷால வந்து இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்துறேன்னு ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் சங்கத்தையும் அப்படின்னு போட்டானா இல்லையா? 7 கோடி ரூபா 10 கோடி ரூபா காணாமல் போச்சா இல்லையா? ஆனால் அதை அவர் எடுத்துகிட்டு போகலையே சார். அவர் வந்து அங்கே இருக்க சங்கத்தில் இருக்க உறுப்பினர்களுக்கு தானே எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு எல்லாம் சொல்லலை, அவர் மேலே இருக்க விமர்சனம். கரெக்ட். அதாவது ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்த ஒட்டுமொத்த பேங்கிங் கேஷையே இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்துகிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு காணாமல் போயிடுச்சு. காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து 8 கோடி 7 கோடி ரூபா வேணும்ல. இன்றைக்கி நடிகர் சங்கம் இருக்குது, எவ்வளோ ஜாம்பவான் இருக்கும். ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுக்கு நம்ம தான் தலைமையிடமாக இருந்த திரைப்படத்துறையில். இன்றைக்கி கன்னட நடிகர் சங்கம் ஆகட்டும், தெலுங்கு நடிகர் சங்கம் ஆகட்டும், மலையாள நடிகர் சங்கம் அம்மா மாவட்டம் எல்லாம் நிம்மதியாக பெரிய கட்டிடங்களும் அழகாக இருக்கிறாங்க.
ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்துக்கு தாய் வீடாக இருக்கிற நீங்கள் நடிகர் சங்கத்தில் முக்கிய தான் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வரையும் முக்கியம் தானே கட்டிட்டு இருக்கோம். ஒத்துமை இல்லாமல் ஆளுக்கு 1 கோடி கொடுத்து அது பேங்க்கில் கொடுத்து அவங்க கட்டி முடிச்சு அந்த பேங்க்லேருந்து திருப்பி கொடுத்து திருப்பி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. புரியுது. ஒத்துமை இல்லைன்றது ஒரு காரணம். இங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய பணியாளருக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சங்கம் இல்லை, எந்த சங்கமும் கிடையாது. அந்தந்த சங்கத்தினுடைய பொறுப்புகளுக்கு அவங்க உட்காந்துக்கிறாங்க. நான் நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அதிகபட்சம் என்ன செய்கிறார், எவன் செத்து போனாலும் போய் ஒரு மலர் வைக்கிறார். நேற்று கூட போனார், அவர் நடிகர் சங்க தலைவர்ன்ற பேரில் போய் ராஜன் சாருக்கு ஒரு மலர் வச்சு அவர் தான் அவர் பண்ணுறது. அதுக்கு மேலே அந்த சங்கத்துக்கு 3000 உறுப்பினர் இருக்கான், 4000 உறுப்பினர் இருக்கான், நாடக கலைஞர்லேயே 1500 பேர் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ண போகிறோம்? அவருக்கு ரிட்டையர்மெண்ட் தரானாங்க, அந்த ஃபண்டு இருக்கா? ஏன்னா இப்போ நிதி கட்டுறதுக்கே ஃபண்டில் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு கொடுக்க முடியுமா? நடிகர் சங்கம் கட்டி முடிக்கிறதே எவ்வளோ பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. நடிகர் சங்கம் எலெக்ஷனே இப்போ வைக்கல, இது தனி. தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலே இப்போ எத்தனை இருக்குது? 3 ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கா? டிஆர் சம்பந்தமான இருக்கா? 5. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமானது டிஆர் ஒன்று வச்சிருக்காரு, பாரதிராஜா. நீ பாரதிராஜா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு, அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இந்த தயாரிப்பாளர் சங்கம், டிஆருக்கு ஒரு சங்கம். அப்ப என்ன ஒன்று இருக்கு, கில்டு ஒன்று இருக்கு. அப்புறம் அன்பு செல்வன் சிறு சிறு தலைவர் தயாரிப்பாளர் சங்கம் தான் கில்டும் அன்பு செல்வனுடைய. நான் 2 மெம்பரா இருக்கேன். அப்புறம் சேம்பர் ஒன்று இருக்கு. ஆமா, இப்ப இந்த 3 இதுல கவர்மெண்டால அங்கீகாரப்பட்டதுன்னு சொன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ் குமரனு. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு பேச்சுவார்த்தை தான். நேற்று கூட இப்போ எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க, மாண்புமிகு முதல்வரை போய் பார்த்துருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் நம்ம ஜெயிக்கலன்னா ஒரு சங்கத்தை ஆரம்பித்து போட்டால் அங்கே இருக்கக்கூடிய சங்க உறுப்பினர்களுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ கே ராஜனுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர்கள் எந்த சொல்யூஷன் சொன்ன மாதிரி நான் எங்கேயும் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை சார். அப்புறம் இன்னும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய சினிமா வட்டாரத்தில் கே ராஜன் அப்படின்றது தெரியும். ஏன்னா ஒரு விநியோகஸ்தர் சங்க தலைவராக இருக்கார். இப்படிப்பட்டவர் ஒருத்தர் இறந்திருக்காரு. நேற்று ஒரு திரைப்பட விழா சென்னையில் இருக்கக்கூடிய பிரசாத் லேபில் நடக்குது. நடந்தபோது அது இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்களுடைய பிளாஸ்ட் படம் உடைய ஆடியோவில் ஒரு ப்ரெஸ் மீட் தான் நேற்று நடத்துனாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பிரசாத் லேபில். ஓகே, அதில் அந்த கல்பாத்தி அகோரம் உடைய மகளான அர்ச்சனா கல்பாத்தி, ஐஸ்வர்யா கல்பாத்தி வந்தாங்க. அர்ச்சனா கல்பாத்தி சென்ற தயாரிப்பாளர் சங்கத்துடைய போன பாடியில் அவங்க துணைத் தலைவராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதில் அர்ஜுனும் வந்திருக்காருலாம். எல்லாருமே பேசுனாங்க வழியே ஒருத்தர் கூட அங்கே அஞ்சலி செலுத்தவே இல்லை. சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் ஒரு அஞ்சலி செலுத்துவாங்க. அவர் இறந்ததை பற்றி ஒருத்தர் கூட பேசல. இதே அர்ஜுன் அந்த மேடையில் விஜயை பாராட்டி பேச முதல்வரானதுக்கு வாழ்த்தி பேசினார் வழியே இவங்களுக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்தலைன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இதில் இவங்க இந்த அர்ச்சனா கல்பாத்தி ஒரு துணைத் தலைவராக இருந்திருக்கிறதா ஒரு வெட்கக்கேடு. அர்ஜுனும் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் தானே. அர்ஜுனும் தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் தான். அவரும் சொந்த படம் எடுத்திருக்காருல்ல. இதில் ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரையும் உங்களை வாழ்த்துற இந்த உலகம், நீங்கள் இறந்த பிறகு உங்களை ஏன் வாழ்த்த மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு தேவையில்லை. நீ கே ராஜன் நல்லதோ கிட்டதோ எல்லா நடிகரும் எழுத்து பேசிகிட்டு இருந்தார், எல்லாருக்கும் ஒரு புதிய வச்சுருந்தார். அவர் எழுத்து பேசியிருந்தார், எதிர்வினை ஆற்றினார், என்ன பண்ணாலும் ஒருத்தர் இறந்துட்டார்னா எல்லாத்தையும் மறைச்சிடணும். அவர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் போய் நின்று அவருக்கு ஆன்மா சாந்தி அடைக்க இறைவனை வேண்டணும். அந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷன் நேற்று அவர் இறந்துருக்காரு, இன்றைக்கி தான் அவருக்கு இதை எடுக்கிறாங்க. அவர் இறந்த அன்னைக்கு எந்தெந்த சினிமா ஃபங்க்ஷன் நடந்ததோ அங்கெல்லாம் அவருக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கணும். அது கல்பாத்தியாக ஃபங்க்ஷன், ஏஜிஎஸ் ஃபங்க்ஷன் சொல்ல வரல. சினிமா சம்மந்தப்பட்ட ஆடியோ லான்ச்சு, சினிமா பூஜைகள், வேறு என்னென்ன சினிமா சம்மந்தப்பட்ட எதுனா நடந்துச்சுன்னா அங்கே அஞ்சலி செலுத்திடணும். உங்களுக்கு சினிமா உங்களுக்கே தெரியும், சென்டிமெண்ட்டு. இந்த கிழமையில் இத்தனை மணிக்கு தான் தொடங்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கிளாப் அடிக்கிறப்போ ஒருத்தர் சாவருக்கு செத்தவருக்கு அஞ்சலி செலுத்தணுமா, அது கூட இருக்கலாம். ஆனால் ஆடியோ ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக செலுத்தி இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. நீ கல்பத்தியோடைய அர்ச்சனாக்கோ இவங்களுக்கோ பெரிய லெவலில் பேப்பர் படிப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் பண்ண பிஆர்ஓ அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த பிஆர்ஓ போய் அங்கே சொல்லியிருக்கணும். போனோன்னே ஆங்கர்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ட்ரெய்லர் முடிஞ்சோடனே கே ராஜனுக்கு ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு தான் சொல்லணும். அது சொல்ல தவறிட்டாங்கன்னா, சினிமாவை விட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா சினிமா உங்கள் மறந்து விடும் அப்படின்றதுக்கு இந்த இன்சிடெண்ட் ஒரு உதாரணம். 1. 2வது கே ராஜன் எதிர்வினை ஆட்டியிருந்தாலும் அவர் மன்னிக்கப்படணும். அவர் திட்டிருக்கலாம், நீங்கள் சொன்ன கான்செப்டை தாண்டி பேசியிருக்கலாம், இல்லை உங்களை தனிப்பட்ட முறையில் அவர் வசை சொற்களில் சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவரை நிராகரிக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, பெப்சி துணை இருக்கக்கூடிய 24 கிராஃப்ட்டும், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும், சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கமும், இப்போ சின்னத்திரை கூட்டமைப்புக்கான எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல அடுத்த செயற்குழுவோ பொதுக்குழுவோ ஒன்று போட்டால், இல்லை இப்போ அது சம்மந்தமான எதனா ஒரு ஃபங்க்ஷன் யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா 2 நிமிடம் கே ராஜன் அவர்களுக்கு மனப்பூர்வமான மௌன அஞ்சலி செலுத்துங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.